இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிஸ்ஸஸ் ஃப்ளெச்சர் அப்படின்ற ஒரு வெப்சீரிஸோட தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போறோம். இந்த கதையில ஃப்ளெச்சர் அப்படின்ற ஒரு பெண் அவங்க கணவர் விட்டுட்டு போனதுக்கு அடுத்தது அவங்க பையனை கண்ணும் கருத்துமா பார்த்து பார்த்து வளர்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த பையன் அவங்க அம்மா பேச்ச கேட்காம ஏதோ தொலை தூரத்துல இருக்கிற ஒரு காலேஜ்ல தங்கி படிக்க போறேன்ட்டு கிளம்பி போயிட்டான். பையன் போனதுக்கு அடுத்தது ஃப்ளெச்சர் தனிமையில இருக்காங்க. அந்த தனிமையை போக்கிக்கிறதுக்கு அவங்க என்னென்ன வேலைகள் பண்ணாங்க அப்படின்றதான் இந்த சீரிஸோட மீதி கதை. இந்த வெப் சீரிஸை 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. அதுக்கு கீழே இருக்கிற யாரா இருந்தாலும் நான் சொல்ல போற இந்த கதையை மட்டும் கேட்டுக்குங்க. மத்தபடி எந்த ஒரு தவறான காட்சிகளும் உங்ககிட்ட காட்டப்படாது. சரி, இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. நீங்க கேட்கிற படங்கள் வெப் சீரிஸ் எல்லாம் நம்ம டெலிகிராம் சேனல்ல காத்துட்டு இருக்கு. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த கதையோட தொடக்கத்திலே ஒரு ஓல்டேஜ் ஹோம் காட்டுறாங்க. அந்த ஹோம்குள்ள ஒரு வயசான தாத்தா பப்ளிக்கா உட்காந்துக்கிட்டு அதிக சத்தத்தோட லேப்டாப்ல ஒரு அடல்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்காரு. இதனால மத்தவங்க எல்லாருக்கும் பிரைவசி பாதிக்குது. அதனால அந்த ஹோமோட இன்சார்ஜான ஃப்ளெச்சர் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஃப்ளெச்சர் என்ன பண்றாங்க, அந்த தாத்தாவோட பையனை கூட்டு, இங்க பாருப்பா, உங்க அப்பா பப்ளிக்கா உட்காந்து லேப்டாப்ல அடல்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்காரு. இதனால இங்க இருக்கிற எல்லாருக்கும் பிரைவசி பாதிக்குது. உங்க அப்பாவை வீட்டுக்கு கூட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட அந்த தாத்தாவோட பையனும், இங்க பாருங்க ஃப்ளெச்சர், இங்க யார் தான் அடல்ட் வீடியோ பார்க்கல, ஏன் நான் கூட தான் பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் இங்க மேட்ரு கிடையாது. எங்க அப்பா பப்ளிக்கா உட்காந்து பார்த்தாரு, அதான உங்க பிரச்சனை. வேணா எங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன், பப்ளிக்கா உட்காந்து பார்க்காதீங்க, பிரைவேட்டா உட்காந்து பாருங்க. வேணா புது ஹெட்போன் கூட வாங்கி தரேன். எங்க அப்பாவெல்லாம் வீட்டுக்கு கூட்டு போக முடியாது அப்படின்ட்டு ஃப்ளெச்சர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணா நைட் காட்டுறாங்க. ஃப்ளெச்சர் அவங்க பையனுக்கு ஹாஸ்டல் போறதுக்காக பேக் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த பையன் அதை எதையும் கவனிக்காம போன்ல அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கடலை போட்டுட்டு இருக்கான். பையனுக்கு பசிக்குமென்ட்டு ஃப்ளெச்சர் என்ன பண்றாங்க, பேக்கிங்க பாதியில நிறுத்திட்டு சமைக்க போறாங்க. சமைச்சிட்டு இருக்கிறப்ப அந்த பையன் ஃப்ரெண்டு வீட்ல பாட்டி அங்க போயிட்டு அங்கே டின்னர் சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். பையன் போனதுக்கு அடுத்தது ஃப்ளெச்சரை பத்தி சொல்றாங்க. ஃப்ளெச்சர் ஒரு சிங்கிள் மதர். அவங்க ஹஸ்பண்ட் இந்த பையன் சின்ன பிள்ளை இருக்கும் போதே டைவர்ஸ் கொடுத்துட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கேட்டாரு. இப்ப ஃப்ளெச்சர் அந்த பையனை கண்ணும் கருத்துமா பார்த்து வளர்த்துட்டு வராங்க. அந்த பையனுக்காக இவங்க இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கல. ஆனா இப்ப அந்த பையன் அவங்க அம்மா விட்டு வெளியூருக்கு போறான். இது அப்படியே காட்டிட்டு அந்த பார்ட்டி நடக்கிற இடத்தையும் காட்டுறாங்க. அந்த பார்ட்டில இந்த பையன் ஆட்டம் போட்டுட்டு இருக்கான். அப்ப அவனோட முன்னாள் காதலியை கூட்டு, இங்க பாரு, நாளைக்கு நான் வெளியூருக்கு போறேன், நாளைக்கு ஈவினிங்குள்ள என்ன வந்து மீட் பண்ணி பேசு, உன்கிட்ட தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு, உனக்கு எனக்கு தான் செட் ஆகும் சொல்லி பிரேக்கப் பண்றோம்ல, இதுக்கு அடுத்தது நமக்குள்ள பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஃப்ளெச்சர் திருப்பி அவங்க பையனுக்காக எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கத காட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு போன் கால் வருது. யான்னு சொல்லி பார்த்தா ஃப்ளெச்சரோட முன்னாள் புருஷன் தான். என்ன ஃப்ளெச்சர், எப்படி இருக்க, போன் கூட பண்ண மாட்டற, சாப்பிட்டியா, பையன் எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி நார்மலா பேசிட்டு இருக்காரு. இங்க பாரு, இந்த மாதிரி ஆரம்பிச்சாலே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும், சைட்டா மேட்ருக்கோ அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அதாவது ஃப்ளெச்சர், நாளைக்கு நம்ம பையனை டிராப் பண்றதுக்காக கூப்பிட்டில, திடீர்னு அர்ஜென்ட்டா ஒரு வேலை வந்துட்டுன்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. போன ஃப்ளெச்சர் அவரை திட்டிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஃப்ளெச்சர் என்ன பண்றாங்க, பக்கத்து வீட்டுல இருக்க அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு ட்ரிங்க் அடிச்சுக்கிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அவங்க பையனை பத்தி பேசுறாங்க. ஆனா விட்டு ஒரு நிமிஷம் கூட நான் பிரிஞ்சது கிடையாது, இப்ப 3 வருஷம் பிரிஞ்சிட்டு இருக்கணும், என்ன பண்றேன்னு தெரியல, கண்டிப்பா ஒரு கவுன்சிலிங் கிளாஸ்ல போய் சேர போறேன், பாத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டுக்கு என்ன பண்றாங்க, இங்க பாரு ஃப்ளெச்சர், உன் பையனுக்காக தான் நீ கல்யாணம் பண்ணிக்கல, இப்போ கூட உனக்கு வயசாகல, நீ வேணா புதுசாக ஏதாச்சும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் தேடிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கேண்டில கையில கொடுக்குறாங்க. இந்த கேண்டில பத்த வச்சு குளிக்கிறப்ப நல்லா யோசிச்சு பாரு, கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அவங்க பையனை காட்டுறாங்க. அவங்க பையன் என்ன பண்றான், அப்ப ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்க ஜூலியன் அப்படின்ற ஒரு பையன் கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஜூலியனும் அந்த பார்ட்டிக்கு வந்துட்டு இருக்கான். ஆனா ஜூலியன் ரொம்ப அமைதியான பையன் போல இருக்கு. ஃப்ளெச்சர் பையனை விட ரொம்ப அமைதியா நடந்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஃப்ளெச்சர் பையன் வீட்டுக்கு வரான், படுத்து தூங்கிட்டு இருக்கான். மறுநாள் காலைல காட்டுறாங்க. பையன் கிளம்ப போறதுக்கு முன்னாடி எல்லா திங்ஸுமே கார்ல ஏத்திட்டு இருக்காங்க. ஃப்ளெச்சரோட பையனோட முன்னாள் காதலி வீட்டுக்காரா, ஆன்ட்டி உங்க பையன் வீட்டுக்குள்ள தானே இருக்கான், அவங்க கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு நிக்க கூட நேரம் இல்லாம ரூம்குள்ள போறா. இதுங்க ரெண்டும் பேசி தான் இருக்க போது அதுக்குள்ள கார்ல போயிட்டு ஃபீல பில் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஃப்ளெச்சர் கார் எடுத்துட்டு பெட்ரோல் பங்குக்கு போறாங்க. போயிட்டு வந்து பார்த்தா அந்த பொண்ணோட சைக்கிள் வீட்டு வாசல் நின்னுட்டு இருக்கு.
அப்படி என்னத்தான் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஃபிளெக்சர் கண்டுபிடிக்க போனவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. என்னன்னா அந்த பையனும் பொண்ணும் ரூம்குள்ள தப்பு பண்ணிட்டு இருக்காங்க போலக்கு. சரியான கெட்ட வார்த்தையில அந்த பொண்ணு திட்டிட்டு இருக்கிறான். கூடவே வினோதமான சத்தம் கேட்டுட்டு இருக்கு. ஃபிளெக்சர் இந்த காலத்து பசங்க எப்படி இருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வீட்டோட படிக்கட்டுல உக்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு ஆண்டி உங்க பையன்கிட்ட பேசலாம் பேசிட்டேன், இப்போ போயிட்டு வர ஆண்டி அப்படின்ற மாதிரி கிளம்பி போறா. அப்போ அந்த பொண்ணோட ட்ரெஸ் மாறி இருக்கதா அவங்க நோட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஃபிளெக்சருக்கு என்ன பண்றாங்க, அவங்க பையனை கூட்டிட்டு கார்ல போயிட்டு இருக்காங்க. இங்க பாருப்பா, நீ புதுசா ஒரு காலேஜ்ல போய் படிக்க போற, அது வர பெரிய காலேஜ், அழகான பெண்கள்லாம் போடுவாங்க. இந்த வயசுல காதலிக்கலாம் தப்பு இல்ல, பட் பெண்களை மரியாதை ட்ரீட் பண்ணும், புரியுதா அப்படின்ற மாதிரி அந்த ரூம்ல நடந்த விஷயம் எனக்கு தெரியும், ஆனா தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்க பையனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹாஸ்டல் ரூமுக்கும் போயிட்டாங்க. அங்க பையனுக்கு எல்லாம் பார்த்து பார்த்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பையன் அவங்க அம்மாவை கண்டுக்காம அந்த ஹாஸ்டல் ரூம்மேட் கூட கடலை போட்டுட்டு இருக்கான். சரி, இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்தா மரியாதை கிடையாது, நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே பையன், நம்ம அப்படி சொல்லிட்டீங்க, நான் போய் உங்களை டிராப் பண்ணிட்டு வரேன்ட்டு லிஃப்ட் வரையும் கூட்டு வந்து விட்டுட்டு போறான். ஃபிளெக்சர் அழுகாத குறையா அந்த இடத்தை விட்டு கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து குளிக்க போறதுக்கு முன்னாடி ட்ரிங்க் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி கேண்டில பத்த வச்சு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. குளிச்சு முடிச்சிட்டு லேப்டாப்ல Facebook ஓபன் பண்றாங்க. அதுல அவங்க ஃப்ரெண்டுக்கு எல்லாமே போட்டோ எடுத்து ஃபேமிலியோட இருக்கத காட்டிட்டு இருக்காங்க. இத வெந்த புல்ல வேலை பாய்ச்சின மாதிரி ஃபிளெக்சருக்கு செம்ம கடுப்பு ஏத்துது. உடனே அதை கட் பண்ணி வச்சுட்டு திருப்பி லேப்டாப் ஓபன் பண்ணி பிரவுசர்ல போயிட்டு அடல்ட் வீடியோ தேடி பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அட கர்மமே அப்படின்ட்டு கட் பண்ணிட்டாங்க. அடுத்தது என்ன நினைச்சாங்க தெரியல, அந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. விடிற வரைக்கும் பல வீடியோ கால் பார்த்து முடிச்சிட்டாங்க. இப்ப திருப்பி கட் பண்ணா ஃபிளெக்சர் கவுன்சிலிங் கிளாஸ் போறாங்க. போறப்ப நேத்து பார்ட்டில பார்த்து ஜூலியனும் அதே கிளாஸ்க்கு வந்திருக்கான். ஜூலியனை பார்த்தவனே ஃபிளெக்சருக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அவங்க ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதை ஜூலியன் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே முதல் எபிசோட முடிச்சிட்டாங்க. ரெண்டாவது எபிசோட் ஸ்டார்டிங்ல ஃபிளெக்சர் அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்காங்க, இல்ல புலம்பிட்டு இருக்காங்க. இங்க பாரு, என் பையனை எப்படிலாம் வளர்த்தேன், அவனுக்கு ஏதாச்சும் தேவைனா பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருந்தேன், அவனுக்காகத்தான் நான் கல்யாணம் கூட பண்ணிக்கல, இப்ப அவன் என்ன தனிமையில போட்டு கண் காணாத இடத்துல போய் படிச்சுட்டு இருக்கான், இதெல்லாம் உனக்கு தேவை அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. இவங்க புலம்பல தாங்க முடியாம அவங்க ஃப்ரெண்டு, இங்க பாரு ஃபிளெக்சர், எனக்கு தெரிஞ்ச பீட்டர் அப்படின்ற ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இருக்காரு, அவங்க வைஃப் கூட இப்ப ரீசெண்டா தான் இறந்து போயிட்டாங்க, அதனால அவரு சிங்கிளா தான் இருக்காரு, நீயும் சிங்கிளா தான் இருக்க, ஏன் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மிங்கிள் ஆக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஃபிளெக்சர் என்ன பண்றாங்க, அதெல்லாம் முடியாது, எனக்கு அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வேற ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாங்க ஃபிளெக்சர் அடல்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்களா, அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா காலேஜ்ல காட்டுறாங்க. காலேஜ்ல ஃபிளெக்சரோட பையன் பொண்ணுங்க கிட்ட மட்டும்தான் பேசிட்டு இருக்கான்ட்டு அந்த காலேஜோட அட்வைசர் அவனை கூட்டு திட்டிட்டு இருக்காரு. இங்க பாரு தம்பி, ஒரு காலேஜுக்குன்னு வந்தா ஆண் பெண் சொல்லிட்டு நிறைய பேர் படிப்பாங்க, ஆனா நீ பெண் கூட மட்டும்தான் பேசிட்டு இருக்க, செமஸ்டர் வருது, கல்ச்சர் வருது, அதுல கலந்துப்போம், பசங்க கூட பேசுவோன்ட்டு எதுவுமே இல்லாம வெறும் பெண்கள் கூட மட்டும் பேசிட்டு இருக்க, இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், இந்த செமஸ்டர் எக்ஸாம் மாதிரி பாப்பேன், நல்ல மார்க் எடுக்குனா உன்னை துரத்தி விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணா திருப்பி ஃபிளெக்சரை காட்டுறாங்க. அந்த வோல்டேஜ் ஹோம்ல ஃபிளெக்சர் ரூம்குள்ள அந்த வயசான தாத்தா அரகுற ட்ரெஸ் போட்டு நின்னுட்டு இருக்காரு. என்ன தாத்தா இந்த இடத்துல நிக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்கும் போது, நீச்சல் குளத்துக்கு போறோமா வழி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே ஃபிளெக்சர் ஒருத்தவங்களை கூட்டு அவரை ஸ்விம்மிங் பூல்ல விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த வோல்டேஜ் ஹோம்ல இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறைக்கணும் அப்படின்றக்காக வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி நீச்சல் பயிற்சி கொடுப்பாங்க போல இருக்கு. இந்த தாத்தாவும் அந்த நீச்சல் குளத்துல ஜாலி பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ண ஃபிளெக்சருக்கு என்ன பண்றாங்க, வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கறதுக்காக ஒரு கடைக்கு வந்திருக்காங்க. அந்த கடைக்குள்ள இருக்கிற சேல்ஸ் கேர்ல பார்த்துட்டு டைமை ஃப்ரீஸ் பண்ணி அவ கூட தப்பு பண்ற மாதிரி இமேஜின் பண்ணி பாக்குறாங்க. இவங்க இப்படி பயந்துட்டு இருக்கத பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு, நீயா இந்த கடைக்கு வர மாட்டியே, எப்படி திடீர்னு பார்த்தா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஃபிளெக்சர் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட அந்த சமாளில இந்த சமாளில இங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு அந்த ஹெட் மாஸ்டரோட போன் நம்பரை கேட்கறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா திருப்பி கவுன்சில காட்டுறாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் பலன்னு பேசிட்டு இருப்பாங்க. அதை நம்ம அப்படியே கட் பண்ணிப்போம். இப்ப வீட்டுல வந்து ஃபிளெக்சர் இருக்காங்க. அப்ப பீட்டர் கால் பண்ணிட்டு இருக்காரு. பீட்டருக்கான அந்த ஹெட் மாஸ்டர் கால் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் லேப்டாப்ல பைக்கோத்தனமான அடல்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. பீட்டர் கிட்ட பேசிட்டு அவரோட ஜாதகத்தை Facebookல தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பீட்டருக்கு என்ன பண்றாரு, நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஃபிளெக்சரும் யோசிச்சு பார்க்காம ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் கால ஃபிளெக்சர் என்ன பண்றாங்க, அவங்க இன்சார்ஜ் ஹோம் போயிட்டு தன்னோட பொறுப்பை இன்னொருத்த கொடுத்துட்டு இன்னைக்கு வெளில போறேன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பாத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவங்களும் சந்தோஷமா போயிட்டு வா, ஆனா மொத வாட்டி என்கிட்ட கேட்கிற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம படம் போட போறோம், கொஞ்ச நாள் இங்க நின்று பார்த்துட்டு போ, இவங்க
பசங்களை என்ன சேட்டைகள் பண்றாங்க அப்படின்றாங்க. ஃப்ளெக்சர் நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. படமும் ஓடிட்டு இருக்கு. அப்ப அந்த வயசான தாத்தா என்ன பண்றாரு, விட்டு மாஸ்டர் பெட் பண்ணிட்டு இருக்காரு பப்ளிக்கா. இத பார்த்தோன்னே அங்க இருக்கிற எல்லாருக்கும் பிரைவசி பாதிக்குது. ஃப்ளெக்சருக்கும் கோபம் வருது. உடனே அந்த தாத்தாவோட பையனை கூட்டு, இங்க பாரு உங்க அப்பா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு, இது ஒரு தடவையா 2 தடவை போராட தடவை எத்தனை வாட்டி நான் மன்னிச்சு விட்டுட்டு இருக்காது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா இங்க இருக்கிற பிரைவசி பாதிக்கப்பட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க, தயவு செஞ்சு உங்க அப்பாவை கூட்டு போ அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிட்டாங்க. ஆனா அந்த தாத்தாக்கு வீட்டுக்கு போறதுக்கு சுத்தமா பிடிக்கல. இங்க இருக்கத்தான் பிடிக்குது போல இருக்கு. முகத்தை சோகமா வச்சுக்கிறத காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா லெக்சர் பையன் படிக்கிற காலேஜ காட்டுறாங்க. அல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது போல இருக்கு. அவன் என்ன பண்றான், ஒரு அழகான பொண்ணை லவ் பண்ற மாதிரி காட்டுறாங்க. ஒரு ஆடிட்டோரியத்துல லவ் டிராமால நடிக்க போறான். அங்க ஒரு பொண்ணு இவன் கூட ஜோடியா நடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஃப்ளெக்சரோட பையன் அந்த பொண்ணை கூட்டிட்டு ஒரு நைட் பார்ட்டிக்கு போயிட்டு ஜல்சா பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஃப்ளெக்சருக்கு என்ன பண்றாங்க, பீட்டரை பார்க்கறதுக்காக ஒரு காபி ஷாப் போறாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. பீட்டர் போறாரு. பட் அவர் கூட பேச பிடிக்கல போல இருக்கு. பேசாமலே கிளம்பி போயிட்டாங்க. நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போற பயில தான் அந்த ஓல்டேஜ் ஹோம் இருக்கு. அங்க போயிட்டு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக நீச்சல் குளத்துல நியூடா நீந்திட்டு இருக்காங்க. அப்படி நீந்திட்டு இருக்கும் போது நீச்சல் குளத்தின் நடுவுல ஒரு கால் இருக்கு. அதை பார்த்து பயந்துட்டாங்க. யாருன்னு பார்த்தா அந்த வயசான தாத்தா தான். என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லம்மா, இதுதானே என்னோட வீடு, இதை விட்டு நான் எங்க போவேன் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஒன்னு பிளச்சர் என்ன பண்றாங்க, அந்த தாத்தாவை நியூடாவே கட்டி பிடிக்கிறாங்க. பிடிக்க 2வது எபிசோட முடிச்சிட்டாங்க. 3வது எபிசோட் தொடக்கத்திலே பிளச்சர் அவங்க பையனுக்காக ஆசையா குக்கீஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே லேப்டாப்ல அடல்ட் வீடியோ போட்டுட்டு அதையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் குக்கீஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. ரெடியான குக்கீஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கப்ப வீட்டோட காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. யார் அப்படி சொல்லி போய் பாக்குறாங்க. பிளெக்சரோட முன்னாள் புருஷன் தான் வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்தாரு. பிளெக்சர் கிட்ட நார்மலா பேசிட்டு இருக்காரு. என்ன பிளெக்சர், கிச்சன்ல குக்கீஸ் பண்ற போல இருக்கு, வாசனை ஆளை தூக்குது அப்படின்றாரு. இதை கேட்ட பிளெக்சர் என்ன பண்றாங்க, ஆமா இந்த வீக் என் பையனை பார்க்க போறேன், அவனுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே பிளெக்சரோட ஹஸ்பண்ட் லைட்டா அதிர்ச்சியோட திருப்பி கேட்கிறாரு, எது நீ பார்க்க போறியா, நானும் அவனும் மீட் பண்ணான்னு சொல்லி பிளான் போட்டிருக்கோம், இந்த வீக்கெண்ட் ஃபுல்லா அவன் கூட தான் இருக்க போறேன், ஏன் அதை அவங்க கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இதை கேட்ட உடனே பிளெக்சர் டென்ஷன் ஆயிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட கண்ட மினிக்கி திட்டிட்டு இருக்காங்க. உன் பையன் எத்தனாவது படிக்கிறான், எந்த காலேஜ்ல படிக்கிறான்னு கூட தெரியாது, அவனை காலேஜ்ல டிராப் பண்ணப்பான்னு சொன்னப்போ கூட வீட்டுல பேல இருக்குன்னு சொல்லிட்டு போய் சொன்னோம் தானே, இப்ப எதுக்கு அவனை பார்க்க போற, என்ன அவனை பிரிக்க போறியா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பிளெக்சரோட புருஷனுக்கு ஏன்டா இந்த வீட்டுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி தோணுது. திருப்பி வீட்டுக்கு போயிட்டாரு. அவங்க ஹஸ்பண்ட் போன பொண்ணு பிளெக்சர் அவங்க பையனுக்கு கால் பண்றாங்க. போன் எடுக்கல, லைன் பிஸின்னு வருது. அதனால அவங்க அப்பா பத்தி ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க. இங்க பாரு, நீனும் உங்க அப்பா மீட் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா அது என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, உனக்காக குக்கீஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், உங்க அப்பா நான் நம்பாத, அவன் ஏமாத்துவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வாய்ஸ் மெசேஜ அனுப்பி வைக்கிறாங்க. பையன் போன் நோண்டிட்டு தான் இருக்கான். பட் அவன் சிக்னல் கிடைக்கல போல இருக்கு. சாப்பிட போலான்னு சொல்லிட்டு போனை கையில எடுத்து போயிட்டு இருக்கான். அப்பதான் அவன் ஸ்கூல்ல ஒரு டோர்னமெண்ட்ல மீட் பண்ண அதர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இதே காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. அவங்க கூட போயிட்டு ஃப்ரெண்டா சால பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல அவங்க அம்மா அனுப்பின மெசேஜ் வருது. என்ன அம்மா திடீர்னு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போனை தனியா எடுத்துட்டு போய் போட்டு கேட்டு பாக்குறான். அவங்க அப்பா பத்தி கழுவி பூத்திருக்காங்க. அதை கேட்டு பையன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா கவுன்சிலிங் கிளாஸ்ல எல்லாம் சோகமா இருக்கத காட்டுறாங்க. அதனால அதை பாருக்கு மாத்தலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற பாருக்கு போறாங்க. அங்க போயும் எல்லாம் சோகமா இருக்காங்க. அப்ப அந்த கிளாஸோட டீச்சர் ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா அவங்க ஒரு திருநங்கை, இம்மானால் அவங்க எல்லாம் பெண்கள் தான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்பதான் அவங்க பாயால திருநங்கைன்னு சொன்னோன்னே அங்க இருக்கலாம் அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க. என்னோட சின்ன வயசுல எனக்கு இந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சது. நான் மாற முயற்சி பண்ண எங்க அப்பா என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாரு. என் ஃபேமிலிக்கு என்ன ஒதுக்கி வச்சாங்க. நான் பல கஷ்டத்தை அனுபவிச்சேன், பல டிமோட்டிவேட் ஆன. என்ன மாதிரி யாரும் டிமோட்டிவேட் ஆகக்கூடாது தான் இந்த மாதிரி படிச்சு முன்னேறி இந்த மாதிரி ஒரு கோச்சிங் சென்டர்ல வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவங்களோட கதையை ஒரு மோட்டிவேட்டா சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அங்க இருக்கிற எல்லாரும் மோட்டிவேட் ஆறாங்க. கூடவே ஒரு டாக்டரும் இதே கிளாஸ்ல படிச்சிட்டு இருப்பாரு. அவருக்கு ஏற்கனவே அந்த டீச்சர் மேல ஒரு கண்ணு. இப்ப அவங்கள பேசி கரெக்ட் பண்ணிட்டாரு. எல்லாம் ஜாலியா ஆட்டம் பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க பையனை காட்டுறாங்க. பிளெக்சர் பையன் அவன் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு
வீட்டுக்கு போறான். அங்க போயிட்டு அந்த பொண்ணு கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்க அம்மாக்கு கால் பண்றான். ஃபர்ஸ்ட் எடுக்கல. திருப்பி கால் பண்றான். அவங்க அம்மா எடுக்கிறாங்க. பாட்டியோட சவுண்ட்ல சுத்தமா காதுல விழவே இல்ல. நான் வீட்டுக்கு போயிட்டு போன் பண்றேன் வை அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்ததா ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஆட்டம் போட்டுட்டு இருக்கும் போது ஜூலியன் என்ன பண்றான், நானும் உங்க கூட ஆடலாமான்னு சொல்லிட்டு ஃபிளெச்சர் கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஆட்டம் போட்டுட்டு இருக்கவன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஃபிளெச்சர் என்ன பண்றாங்க, இவனை நான் வீட்டுல விட்டுறேன் அப்படின்ற மாதிரி கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. கார்ல போயிட்டு இருக்கும் போது அறப்போதையில உளறிட்டு இருக்கேன். ஆண்டி உங்களை பார்த்தாலே அழகா இருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க ஆண்டி, நான் உங்களை லவ் பண்றேன், எந்த பொண்ணுகிட்டயும் நான் பேசினது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட தான் இவ்வளவு தூரம் பேசுறேன்னு சொல்லிட்டு ஃபிளெச்சரை பத்தி பர்னிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். ஃபிளெச்சருக்கு என்ன பண்றாங்க, அந்த பையனை வீட்டுல டிராப் பண்ணிட்டு திருப்பி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பையனுக்கு செஞ்சு வச்சிருந்த குக்கிய அன்பேக்கிங் பண்ணி அதுல 2 எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு லேப்டாப்ல ஒரு அடல்ட் வீடியோ போயிட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே 3ஆவது எபிசோடையும் முடிச்சிட்டாங்க. இந்த கதையோட தொடக்கத்திலே ஃபிளெச்சர் லேப்டாப்ல உட்காந்து அடல்ட் ஸ்டார் கொடுக்கிற இன்டர்வியூவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கும் போது ஃபிளெச்சருக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால்ல ராபர்ட் தாத்தா இறந்து போயிட்டார் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. இதை கேட்டு ஃபிளெச்சர் சோகமா வோல்டேஜ் ஹோம் போறாங்க. அங்க போய் இந்த தாத்தா இறந்துட்டான்ட்டு நோட்டீஸ் போல பேப்பர் ஒட்டிட்டு இருக்காங்க. திருப்பி பார்த்தா பின்னாடி ஜூலியன் நின்னுட்டு இருக்கான். என்ன ஜூலியன் இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்க, யாருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவன் ஃபர்ஸ்ட் கில்லன்றான். அப்புறம் 2 பேரும் பேசிட்டு வீட்டுக்கு போறாங்க. ஃபிளெச்சர் என்ன பண்றாங்க, வீட்டுக்கு போயிட்டு திருப்பி லேப்டாப்ல அடல்ட் ஸ்டார் கொடுக்கிற இன்டர்வியூவை பார்த்துட்டு இருக்காங்க. இதுல ஒரு படி மேல போயிட்டு தான் அந்த இன்டர்வியூல நடிச்சிருந்தா எப்படி இருக்குன்ட்டு இமேஜின் பண்ணி பாக்குறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஃபிளெச்சரோட பையனை காட்டுறாங்க. அவன் அவங்க அப்பா படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அப்பா குடும்பத்தோட வந்து இந்த பையனை ஏமாத்திட்டாரு. நைட்டு எல்லாம் ஃபேமிலியா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. மறுநாள் கால ஃபிளெச்சரோட பையன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவங்க அப்பா, என்ன தம்பி படிப்பு முடிய போது, என்ன பண்ண போறீங்க, காலேஜ் கண்டினியூ பண்ண போறீங்களா, இல்ல தனியா பிசினஸ் பண்ண போறீங்களா, இல்ல ஏன் கூட சேர போறீங்களான்ட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. ஃபிளெச்சரோட பையன் ஏற்கனவே அவங்க அப்பா மேல செம்ம கோவத்துல இருக்கான். இருந்தாலும் கோவத்தை குறைச்சிட்டு, இல்லப்பா அதை பத்தி நான் யோசிக்கலன்ட்டு பேசிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஃபிளெச்சருக்கு என்ன பண்றாங்க, அந்த இறந்து போன தாத்தா வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ராபர்ட் ஒரு பெரிய பொய்ய பேசிட்டு இருக்கான். என்னன்னா, எங்க அப்பாவுக்கு நான் அதை பாயிண்ட் கொடுத்தேன், இதை பாயிண்ட் கொடுத்தேன், அவரை ராஜா மாதிரி பார்த்துக்கிட்டேன், அவர் என்ன விட்டு போயிட்டாரு, நான் என்ன பண்ண போறேன் தெரியலன்ட்டு புலம்பிட்டு இருக்கான். அப்படி அவன் பேசிட்டு இருக்கும் போது கூட்டத்துல ஃபிளெச்சர் இருக்காங்க. ஃபிளெச்சரை பார்த்துட்டு, இங்க பாரு ஃபிளெச்சர், ஒன்னாத்தான் எங்க அப்பா இறந்து போனாரு, இந்த கிணத்தை விட்டு போயிடு, இல்ல என்ன பண்ணும் தெரியாது காத்து கத்திட்டு இருக்கான். அதனால அந்த இடத்துல ஃபிளெச்சர் அப்ப அந்த வோல்டேஜ் ஹோமோட இன்சார்ஜ் 2 பேரும் வெளில வந்துட்டாங்க. இப்ப ஃபிளெச்சருக்கு என்ன பண்றாங்க, அந்த வோல்டேஜ் ஹோமோட இன்சார்ஜ் வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு 2 பேரும் சரக்கு அடிச்சிட்டு அவங்க பாஸ்ட பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு பக்கத்து வீட்டுல புதுசா ஒருத்தர் பெரிய பாத்டப் கட்டியிருக்காரு, வாயன் நம்ம 2 பேரும் அங்க போய் குளிக்கலான்ட்டு அவங்க 2 பேரும் பக்கத்து வீட்டுக்கு போய் குளிக்க போறதா காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த கவுன்சில் டாக்டருக்கு என்ன பண்றாரு, அந்த டீச்சர் கூட ஜாலியா டேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறத காட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃபிளெச்சரோட பையன் அவங்க அப்பா வீட்டுக்கு போறத சோகமா பார்த்துட்டு இருக்கான். அவங்க அப்பா இந்த பாட்டி கூட்டம் கூடிட்டு அடுத்த வாட்டி நான் தனியா போற ட்ரை பண்றேன்ட்டு அந்த பையனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஃபிளெச்சர் காட்டுறாங்க குளிச்சிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா, நான் அடல்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், அதை பார்த்து என் மனசை கரெக்டா வச்சிட்டு இருக்கேன், இப்ப நான் நாட்களா இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரின்ட்டு 2 பேரும் குளிச்சு வெளில வராங்க. போறப்ப ஃபிளெச்சருக்கு என்ன நினைச்சாங்க தெரியல, உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு முத்தத்தை கொடுத்துட்டாங்க. அப்படியே 4வது எபிசோட முடிச்சிட்டாங்க. 5வது எபிசோட் தொடக்கத்திலே ஃபிளெச்சர் அவங்க ஹோமோட இன்சார்ஜ் கால் பண்ணி, என்னால இன்னைக்கு ஹோம் வர முடியாது, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு ஒரு பொய்ய சொல்லிட்டாங்க. கூடவே என்ன மன்னிச்சிரு, தெரியாம நேத்து உனக்கு முத்தத்தை கொடுத்தேன், என்னை பத்தி தப்பாலாம் நினைக்கலன்ட்டு அதுக்கும் மன்னிப்பு கேட்கிறாங்க. அடுத்ததா வீட்டுக்கு போயிட்டு அடல்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்தது அவங்க பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு கூட போய் வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஃபிளெச்சரோட பையனை காட்டுறாங்க. அவன் ரூம்மேட்டு ஃபிளெச்சரோட பையன் கிட்ட பேச மாட்டான். சோ 2 பேருக்கும் என்ன நடக்குன்னு தெரியல. அதனால ஃபிளெச்சர் பையன் அப்ப கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசுறான். அந்த பொண்ணு ஒரு பார்ட்டிக்கு இவனை கூப்பிடுறா. ஃபிளெச்சரோட பையனும் நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா கவுன்சிலிங் கிளாஸ காட்டுறாங்க. டெய்லி ஒரு மோட்டிவேட் சொல்லி ஆரம்பிக்கிற டீச்சர் இன்னைக்கு எதுவுமே பேசவே இல்லை, எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்காங்க. இத ஃபிளெச்சர் நோட் பண்ணிக்கிறாங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அடுத்தது இந்த டீச்சர் கார்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இத பார்த்த ஃபிளெச்சர் என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இந்த டாக்டரை ஒரு பார்ட்டி கூப்பிட்டேன், அவருக்கு எதுவுமே சொல்லாம போயிட்டாரு,
இருக்காரு. என்ன பிடிக்கல போல இருக்குன்ட்டு அழுதுட்டு இருக்காங்க. அதனால என்ன நான் வரேன் அப்படின்ட்டு பிளெக்சர் அந்த பார்ட்டிக்கு போறாங்க. அந்த பார்ட்டிக்கு போய் பார்த்தாதான் தெரியுது அது வயசானவங்க போற பார்ட்டி போல இருக்கு. பிளெக்சர் என்னடா இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு மூச்சிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு டாக்டர் போறாரு. டாக்டரை பார்த்தோன்னே பிளெக்சர் என்ன பண்றாங்க, லைட்டா விலக ஆரம்பிச்சு தனியா போய் சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஒருத்தர் பராரு. அவரு கூட பேசி ஜாலியா அப்படி இப்படின்ட்டு ரூம் பக்கம் போறாங்க. பட் அங்க ரெண்டு பேர் தப்பு பண்ணல, பேசிட்டு வெளில வந்துட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா பிளெக்சரோட பையனை காட்டுறாங்க. அவன் காதலி கூட்ட பார்ட்டிக்கு போறான். அங்க போய் பார்த்தா எல்லாம் அரக்குற ட்ரெஸ் போட்டு சுத்திட்டு இருக்குங்க. தேடிட்டு இங்க எல்லாம் பார்ட்டிக்கு போயிட்டாங்க, ஜாலியா இருக்காங்க. அந்த பார்ட்டில பிளெக்சரோட பையனோட ரூம்மேட் வந்து அவனுக்கு முத்தத்தை கொடுத்துட்டு போறான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. பார்ட்டி முடிஞ்ச கடுத்தது எல்லாம் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்பதான் சொல்றாங்க பிளெக்சர் பையன் ரூம்மேட் வந்து ஒரு கே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா பிளெக்சர் பையனுக்கு என்ன பண்றான், அப்ப காதலிய வீட்டுல விட போறப்ப ரெண்டு பேரும் முத்தம் கொடுத்துக்கிறாங்க. இப்ப இந்த டாக்டர் என்ன பண்றாரு, கவுன்சிலிங் டீச்சரை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. பிளெக்சர் என்ன பண்றாங்க, அடுத்ததா பீச்சா சாப்பிட்டு வீட்டுக்கு போய் தூங்க போறாங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க போனுக்கு ஜூலியன் நிறைய மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கான். உங்க நினப்பா இருக்கு, உங்களை மறக்க முடியல, உங்களை பார்க்கணும் போல இருக்குன்ட்டு நிறைய மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே 5வது எபிசோட முடிச்சிட்டாங்க. 6வது எபிசோட் தொடக்கத்திலே பிளெக்சர் அங்க பையன் கூட வீடியோ கால் பேசிட்டு இருக்காங்க. வீடியோ கால் பேசிட்டு இருக்கும் போது பிளெக்சரோட பையன் தன் காதலி பத்தி சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஜூலியன் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. இதனால வீடியோ காலை கட் பண்ணிட்டு ஜூலியனுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூலியனுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டு லேடி அழுதுகிட்டே வீட்டுக்குள்ள போறாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கீங்கன்ட்டு பிளெக்சர் கேட்கும் போது என் புருஷன் வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்காரு, இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் எப்படி அவர் வீட்டுல இருப்பேன், நான் இங்க தான் இருக்க போறேன். பிளெக்சர் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியா, என்னோட ட்ரெஸ் எல்லாம் அந்த வீட்டுல இருக்கு, அதை மட்டும் நீ எடுத்து வந்துறியா அப்படின்ட்டு கேக்குறாங்க. சரின்ட்டு பிளெக்சருக்கு என்ன பண்றாங்க, ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக பக்கத்து வீட்டுக்கு போறாங்க. அப்ப ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட், பிளெக்சர் நான் பண்ண தப்பு மட்டும் தானே என் பொண்டாட்டி சொன்னா, அவ பண்ண தப்பு பத்தி சொல்லவே இல்லை உன்கிட்ட. ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி எத்தனை நாள் தொடாம இருப்பான், என் பொண்டாட்டி தொட்டு பல வருஷம் ஆகுது, அதனால தான் நான் ரெகுலரா போற பார்ல ஒரு பொண்ணை பார்த்தேன், இது தப்பா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. இதை கேட்டு பிளெக்சர் கோபப்பட்டு அவர்கிட்ட சண்டை போடாங்கன்னு பார்த்தா அந்த பார்லரோட அட்ரஸை கேட்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா பிளெக்சரோட பையன் அவன் காதலி கூட நைட் ஸ்டடி பண்றத காட்டுறாங்க. நைட்டு ஜூலியன் என்ன பண்றான், திருப்பி தப்பா மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கான். மறுநாள் கால பக்கத்து வீட்டு லேடியோட புருஷன் கால் பண்ணி வீட்டுக்கு வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பிளெக்சர் இதை பார்த்துட்டு போயிட்டு வா அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. ரெண்டு போனதுக்கு அடுத்தது பிளெக்சர் அந்த பார்லருக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அழகழகா பொண்ணுங்க இருக்காங்க. அதை பார்த்து பிளெக்சர் கார்ல உட்காந்துட்டு பகல் கனவு கண்டுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ஜூலியனை காட்டுறாங்க. அவன் ஒரு இடத்துல பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. ஒர்க் பண்ணிக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாமா பிளெக்சர் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்புறான். பிளெக்சர் என்ன பண்றாங்க, வோல்டேஜ் ஹோம்ல உட்காந்துருக்காங்க. மெசேஜுக்கு எஸ் அப்படின்ற மாதிரி அனுப்பிட்டாங்க. இதை பார்த்த ஜூலியன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இப்ப கட் பண்ணா பிளெக்சர் பார்க் போறாங்க. அங்க போய் லைன்ல நின்னுட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ராபர்ட்டோட பையன் இருக்கான். அவனை பார்த்து பிளெக்சர் பயப்படுறாங்க. பட் ராபர்ட் பையன் மன்னிப்பு கேட்கிறான். என்ன மன்னிச்சிருங்க பிளெக்சர், அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா கத்திட்டேன், தப்பாலாம் நினைச்சுக்காதீங்க அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்டு போறான். இப்ப அப்படியே கட் பண்ணா கவுன்சிலிங் கிளாஸ்ல இருக்காங்க. கிளாஸ் புஞ்சக்கு அடுத்தது ஜூலியன் அண்ட் பிளெக்சர் ரெண்டு பேரும் கார்ல இருக்காங்க. அப்ப ஜூலியன் என்ன பண்றான், பிளெக்சருக்கு முத்தம் கொடுக்க போறான். பட் பிளெக்சர் அதை தடுத்து நிறுத்தி நீ படிக்கணும், படிப்பு தான் இப்போ முக்கியம்ட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்றாங்க. கட் பண்ணா பிளெக்சரோட பையன் அப்ப காதலி கூட தப்பு பண்ணிட்டு இருக்கான். தப்பு பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணை பத்தியே கெட்ட வார்த்தையில திட்டிட்டு இருக்கான். இதை கேட்ட அந்த பொண்ணு அவனை அடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டா. நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்ட்டு இந்த பையன் புரியாம போயிட்டு இருக்க அப்படியே 6வது எபிசோட முடிச்சிட்டாங்க. 7வது எபிசோட் தொடக்கத்திலே பிளெக்சர் போட பையனை காட்டுறாங்க. அவன் காதலிக்கிற பொண்ணு அவனை விட்டுட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கா. பிளெக்சருக்கு என்ன பண்றாங்க, ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அந்த ஹோட்டல்ல அவங்க ஹஸ்பண்ட் இருக்காரு. அவரை பார்த்து பேச பிடிக்காம வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த அடுத்தது அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணப்ப என்ன லெட்டரை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கவுன்சில இருக்கிற எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு பார்ட்டி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பார்ட்டிய பிளெக்சர் வீட்டுல வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு பிளெக்சர் வீட்டுக்கு போறாங்க. அப்ப காரு கிட்ட அந்த ராபர்ட் தாத்தா நிக்கிற மாதிரி தெரியுது. இத பார்த்து பிளெக்சர் மயக்கம் போட்டு கீழே புந்துட்டாங்க. அதனால அவங்க போன் உடஞ்சு போயிட்டு இப்ப அப்படியே கட் பண்ணா பிளெக்சரோட பையனை காட்டுறாங்க. அவனை அந்த காலேஜோட அட்வைசர் கூட்டு வச்சு திட்டிட்டு இருக்காரு.
ஏன்னா பையன் செமஸ்டர்ல புட்டுக்கிட்டான். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பான்னு எனக்கு எப்பயே தெரியும். உங்க அப்பா அம்மா வர சொல்லு, அவங்க கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பையனுக்கு என்ன பண்றன்னு தெரியல. அப்படியே சோகமா நிக்கிறான். திருப்பி தான் காதலிக்கு மெசேஜ் பண்ணி பாக்குறான். அவ ரீப்ளை பண்ண மாட்டான். அத ரூம்மேட் பார்த்துட்டு இருக்கான். இங்க பாரு, என்ன தனியா பிடி, எனக்கு தனிமை வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா பார்ட்டிக்கெல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. கெஸ்ட் எல்லாம் பார்ட்டிக்கு வந்து பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. இப்ப ஃபிளெக்சரோட பையன் ஹாஸ்டல் டாய்லெட்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அதை பார்த்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கு என்ன பண்றான், என்கிட்ட கார் இருக்கு, உன்னை உங்க வீட்டுல போய் விடுறேன், வீட்டுல போய் பேசி உங்க அம்மா கூட்டு வா அப்படின்ட்டு கார்ல கூட்டு போறத காட்டுறாங்க. இப்ப பார்ட்டி வந்து பார்த்தா முடிஞ்சிட்டு கடைசியா வீட்டுல யார் யார் இருக்காங்கன்னா ஃபிளெக்சர், ஜூலியன், அப்ப ஓல்டேஜ் ஹோமோட இன்சார்ஜ், இந்த 3 பேர் தான் அந்த வீட்டுல இருக்காங்க. வீட்டுல சரக்கு காலி ஆயிட்டு ஜூலியனும் அந்த ஹோமோட இன்சார்ஜும் வாங்க போறாங்க. வாங்கிட்டு வரும் போது ஃபிளெக்சரை பத்தி இந்த பையன் பேசிட்டு இருக்கான். ஃபிளெக்சரை லவ் பண்றேன்னு சொல்லிட்டான். சரின்ட்டு வீட்டுக்கு வந்து 3 பேரும் ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே ஒண்ணு மண்ணா தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் ஃபிளெக்சரோட பையன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா ரூம்குள்ள ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு கெட்டி பார்த்தா 3 பேரும் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்த ஃபிளெக்சர் கத்துறாங்க. பையன் என்ன பண்றான், கொடுமை அப்படின்ட்டு வெளில போய் உட்கார்ந்து இருக்கான். ஒவ்வொருத்தனா அவனை தாண்டி போயிட்டு இருக்காங்க. கடைசியா ஃபிளெக்சர் அந்த பையனோட பின்னாடி வந்து நிக்கிறாங்க. இப்படியே மிஸ்டர் ஃபிளெக்சர் அப்படின்ற வெப் சீரிஸோட சீசன் 1 முடிச்சிட்டாங்க. சோ இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பை.